ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறாங்க. 1510 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் 928 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் 3 BHK 2 BHK இங்கே அவைலபிள் இருக்குது. 3 BHK பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்ரூம் வந்து நல்ல மேசிவாக இருந்தது. அதே நேரத்தில் ஒரு வாஷ் ஏரியா செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதை நான் தனித்துவமாக பார்க்குறேன். 2 BHKக்கும் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. நீங்கள் விருப்பப்படுற ஃபேஸிங்லேயே நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங்லேயும் அவைலபிள் இருக்குது. இப்போ கூட நிற்க முடியல, ரொம்ப நேரம் நின்னாலே அப்படியே வலிக்குது. அப்படியே பைக் மேலேயே பிடிச்சிட்டு நின்றுக்கிறேன். பெரியவங்க இருக்கும்பொழுது கூட உட்கார்ற மாதிரி இருக்குது. அதே நம்மளுக்கு சங்கடமாக இருக்குது. ஐயோ, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறாங்க. 1510 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் 928 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் 3 BHK 2 BHK இங்கே அவைலபிள் இருக்குது. ஈஸ்ட் அண்ட் நார்த் ஃபேஸிங்கில். எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்க முடியும், ஃப்ரண்ட் எலிவேஷன் டெக்ஸ்சர் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க இல்லையா. இதில் மொத்தம் 6 வீடு இருக்குது. அதில் 2 வீடு சோல்ட் அவுட், 4 வீடு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்காக ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. முக்கியமான விஷயம், நம்ம ஜிஎஸ்டிக்கு பக்கத்தில் நம்ம பல்லாவரம் குன்றத்தூர் ரோட் கார்டரில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் அதுவும் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் போட்டிருக்கேன். ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் A to Z நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். ஃப்ளோர் பிளான் நல்லா இருந்தது. 3 BHK பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்ரூம் வந்து நல்ல மேசிவாக இருந்தது. அதே நேரத்தில் ஒரு வாஷ் ஏரியா செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதை நான் தனித்துவமாக பார்க்குறேன். 2 BHKக்கும் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. நீங்கள் விருப்பப்படுற ஃபேஸிங்லேயே நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங்லேயும் அவைலபிள் இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா VJ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பிள்ளைனுடைய கான்டாக்ட் நம்பர். நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாக எங்களுக்கு விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு பில்டர்கிட்ட பேசிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, தாராளமாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி நான் ரிவ்யூ பண்ணுறேன். பில்டர் கான்டாக்ட் நம்பர், ஓனர் கான்டாக்ட் நம்பர், ஏஜென்ட் கான்டாக்ட் நம்பர் எதாக இருந்தாலுமே சரிங்க, நான் வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது வாழ்க்கையவே சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயம். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டிங்களா என்ன? இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, நம்ம சென்னை சவுத்தில் GST ரோட் கார்டரில் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லாவரம் பம்மலில் இருக்குங்க. எக்ஸாக்டாக பம்மல் திருவள்ளூர் நகர் நடராஜன் ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெட் எண்டுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியாளுங்க அனாவசியமாக இந்த ஸ்ட்ரீட்குள்ளே வரமாட்டாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தெருக்குத்து கிடையாது. ரோடுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி என்ட்ரி ஆகும்பொழுது கரெக்டாக GST ரோட்லேருந்து 1.8லேருந்து 1.75 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்லேருந்து 3.6 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு பல்லாவரம் குன்றத்தூர் ரோட்லேருந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. நீங்கள் ரொம்ப இன்டீரியராக போக வேண்டிய தேவை இருக்காது. சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம பல்லாவரம் குன்றத்தூர் ரோடுக்கும் நம்ம பல்லாவரம் பம்மலில் ரொம்ப ஃபேமஸான நல்லத்தம்பி ரோடுக்கும் இன்பிட்வீனில் இருக்குது. அதனால் நீங்கள் 2 சைடுமே கனெக்டிவிட்டிக்கு அசஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது ஒரு முக்கியமான ஹைலைட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த கார்டரை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் வந்து பீக் ஹவர்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் பல்லாவரம் குன்றத்தூர் ரோட கூட பேஸ் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ண தேவை இருக்காது. இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நல்லத்தம்பி ரோட் வழியாக கூட வந்துடலாம். இந்த கார்டரை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புக்கு நிறையா இருக்குங்க. ரேடியல் ரோட் கார்டில் நீங்கள் IT கம்பெனிஸில் வேலை பார்க்குறீங்க, எம்பசி டெக் ஜோன் இன்டர்நேஷனல் டெக் பார்க்கில் வேலை பார்க்குறீங்க, நம்ம தாமரை டெக் பார்க்கில் வேலை பார்க்குறீங்க, நம்ம ஈக்காட்டு தாங்கல் அப்படின்னாலும் சரி, ஒலிம்பியா டெக் பார்க் மெம்ஸில் வேலை பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். முக்கியமாக எதனால் நான் தாமரை டெக் பார்க், ஒலிம்பியா, நம்ம ஈக்காட்டு தாங்கல் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு மெட்ரோ ஃபெசிலிட்டி இருக்குங்க. இந்த ஃப்ளாட்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் உங்களோட பைக் எடுத்துகிட்டு போய் ட்ராவல் பண்ணி நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு சிட்டியினுடைய எல்லா லொக்கேஷனையும் இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபேஸ் 1 மெட்ரோவே நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் படித்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். டோட்டல் 2830 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். ஒரு ஃப்ளோருக்கு ஒரு 2 BHK ஒரு 3 BHKன்ற விதமாக மொத்தமாக 6 வீடு இருக்குது. இதில் இப்போ 4 வீடு அவைலபிள் இருக்குது. 2 வீடு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஃபேஸிங் என்ன, சைஸ் என்ன, UDS என்ன அப்படின்றத உள்ளே போய்ட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். UDSை பொறுத்த வரைக்கும் 39.5%, கிட்டத்தட்ட 40%ங்க. இது ஒரு நல்ல UDS வேல்யூவும் கூட. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ரோட் லெவலிருந்து ப்ராஜெக்ட் நல்லா மேலே ஏற்றி கட்டியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஃபுல்லாகவே மெயின் கேட் இருக்குங்க. சில்ட்டில் பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் செட் பேக் விட்டுருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு நல்லா PCC போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. சில்ட்டில் உங்களுக்கு 6 காருக்குள்ளே கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. அம்யூனிட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் லிஃப்ட் இருக்குது, கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, CCTV கேமரா சர்வேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கல் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குங்க, உங்களுக்கு லாபி கண்ட்ரோல் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ டோர் ஃபோனும் இருக்குன்ற மாதிரி பில்டர் சைடில் சொல்லியிருந்தாங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் போர்வெல் இருக்குங்க. ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் CB லைன் கொடுத்துருக்காங்க. சம்ப் இருக்குது, மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. உங்களுக்கு இந்த கடையில் இப்போ தான் மெட்ரோ வாட்டர் அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய ஃபுல் அந்த பைப் லைனிங் ஒர்க் எல்லாமே இப்போ தான் கம்ப்ளீட்டும் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு லாபியில் ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் வந்து உங்களுக்கு இந்த லாபி கண்ட்ரோல் வரும் அப்படின்ற மாதிரி பில்டர் சைடில் சொல்லியிருந்தாங்க. லாபி திறந்து உள்ளே வந்த உடனே ஸ்டெப்ஸில் உங்களுக்கு காரிடார் ஃபுல்லாகவே உட் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் SSல இருக்குது.
இந்த ப்ராஜெக்ட்டில் நான் கவனிச்ச விஷயம் என்னென்னா வைடரான காரிடார்ஸ் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் இந்த ப்ராஜெக்ட்டில் பண்ணியிருக்காங்க. லிஃப்ட் வந்து உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் வந்துருங்க. அநேகமாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் சைட் விசிட் வரும்பொழுது லிஃப்ட் ஆப்ரேஷனில் இருக்கும். ஏன்னா ஒரு 5 days நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம், அதுக்குள்ளே டெக்னீஷியன் வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கரண்ட்டாக அவைலபிள் இருக்கக்கூடிய போர்ஷனே பார்க்கலாம். செகண்ட் ஃப்ளோர் வந்த உடனே இந்த காரிடாரில் மொத்தம் 2 போர்ஷன் இருக்குங்க. ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்டில் கிடையாது, நீங்கள் பார்க்க முடியும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நல்லா பாருங்கள். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் ஷூ கபோர்ட்ஸ் ரேக்ஸ் கூட இங்கே நீங்கள் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய 3 BHK பார்க்கலாம். இந்த வீடு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. மெயின் டோருக்கு முன்னாடி உங்களுக்கு கிரில் கேட்டும் இருக்குது. மெயின் டோர் தாண்டி உள்ளே வந்த உடனே ஆஃப் செட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 1510 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK ஃப்ளாட்டினுடைய லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. 12 அடிக்கு 18 அடி சைஸில் இந்த லிவிங் கம் டைனிங் பிளான் பண்ணியிருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சைடில் பிஓபியில் வரக்கூடிய ஸ்கெட்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் கம் டைனிங் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வாலில் உங்களுக்கு டிவி ப்ரொவிஷன் வால்ஸ் ஃபுல்லாகவே வயரிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போங்க நவீன் உங்களுக்கு லெஃப்ட்லையும் கொடுத்துருக்காங்க, ரைட்லையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு இங்கே வந்து இந்த வீடியோ டோர் ஃபோனுக்குள்ளே வயரிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. சுவிச்சஸ் எல்லாமே GM பிராண்டில் இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங்கில் ஒன் சைடு உட்டன் விண்டோ இல்லைங்க, UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க, கொசுவோடையோடு இருக்குது. இங்கேருந்து நீங்கள் அப்படியே மெயின் டோரையும் பார்த்துக்கலாம். யார் வெளியில் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு கூட நீங்கள் திறந்துக்கலாம். ப்ரைவசிக்கு கர்டன்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் பால்கனி இருக்குது. ஒரு தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் SS இருக்குது, வித் கிளாஸோட இருக்குது. ஆப்போசிட் நீங்கள் பார்க்க முடியும் ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். ஒரு புதுசாக டெவலப்பான ரெசிடென்ஷியல் ஏரியா. ரோட் கனெக்டிவிட்டி நல்லா இருந்தது. உங்களுக்கு நம்ம பலவன் குன்றத்து ரோடுக்கு ரொம்ப பக்கம், வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க. உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்வாயர் வாட்டர் பெட் கூட இருக்குது. இப்போ இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி, எப்பயுமே நான் லிவிங் கம் டைனிங்குள்ளே வந்தேன்னா அடுத்து நான் போகிறது கிச்சனாக தான் இருக்கும். ஆனால் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்தோம் இல்லையா, உள்ளே வந்தோடனே ஆப்போசிட்டில் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 16 அடிக்கு 13 அடிங்க மாஸ்டர் பெட்ரூம். ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க, கொசுவலையோடு இருக்குது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. எல்லாமே ஓப்பனபிள் தான். உங்களுக்கு வேணுற மாதிரி நீங்கள் தான் இன்டீரியர் ஒர்க்கில் பண்ணிக்கணும். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம்ங்க. எனக்கு இந்த பெட்ரூம் பர்சனலாக சொல்லணும்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே போங்களேன் நவீன். எப்பயுமே நான் எனக்கு வீடு கட்டணும் அப்படின்னா நான் இது கொஞ்சம் பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். ஏன்னா உள்ளே வந்த உடனே நம்மளோட பெட்ரூம் இருக்கணும், திங்ஸை டக்குன்னு வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் சோம்பேறி, ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக போவாங்க. அதுதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா முதுகு வலி 2 நாளாக வந்து தைலம் தேய்ச்சி தான் படுத்துட்டு இருக்கிறேன். நடுவில் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ மறுபடியும் வந்துருச்சு. இப்போ கூட நிற்க முடியல. ரொம்ப நேரம் நின்னாலே அப்படியே வலிக்குது. அப்படியே பைக் மேலேயே பிடிச்சிட்டு நின்றுக்கிறேன். பெரியவங்க இருக்கும்பொழுது கூட உட்கார்ற மாதிரி இருக்குது. அதே நம்மளுக்கு சங்கடமாக இருக்குது. ஐயோ பெரியவங்க இருக்காங்களே, நம்ம உட்காந்துருக்கோமே, அவங்க தான் நினச்சிக்குவாங்களே அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஓகே, அது வந்து எப்படின்னா நான் நினச்சது எப்படின்னா உள்ளே வந்தோடனே வாஷ்ரூம் இருந்ததுன்னா நம்ம அதே ஃப்ளோவில் டக்குன்னு ரெடி ஆகிட்டு வீட்டுக்கு போயிடுவோமே, நம்ம போய் சோஃபாவில் படுத்துறோம், அதனால் எஞ்சி வர முடியல அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அது இந்த வீட்டில் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் இருக்குது. பேரியர் பிராண்டில் சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வாட்டேஜ் கொடுத்துருக்காங்க. UPVC வெண்டிலேட்டர் வித் கிரிலோட இருக்குது. உங்களுக்கு ஷவர் ஏரியா செப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வேணும்னா கூட கிளாஸ் பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் கூட இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது. பேரியர் பிராண்ட்லேயே பேரியர் டேப்போடு இருக்குது. இங்கே ஒரு சாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மிரர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ட்ரிமிங் பர்பஸ்க்கு இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நைட் லேம்ப் இருக்குது. இங்கே லிவிங் கம் டைனிங்லேருந்து இது வந்து கிச்சனுங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன். 12 அடிக்கு 10 அடி சைஸில் இந்த கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஸ்லாப்ல கிரானைட் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் இருக்குது. ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க, கொசுவலையோடு இருக்குது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த செல்ஃபுக்கு ஒரு குறையே கிடையாது. இங்கே பாருங்கள், நானே உள்ளே படுத்துக்கலாம் போல். ஒரு 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 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நானாக இருந்தால் உள்ளே படுத்துக்கலாம். இப்போ பற்ற மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, நான் வந்து 6 feet 2 inches ஆனால் வந்துடும் போலங்க. இது கிட்டத்தட்ட நானே உள்ளே போயினால கரெக்டான சைஸில் தான் இருக்கும். லாஃப்ட் இருக்குது. L type லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சனாக பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான கிச்சனாக இது வரும். பொதுவாக சின்ன சைஸில் இருக்கக்கூடிய கிச்சனே நீங்கள் வந்து மாடுலர் கிச்சன் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் காரணமாக நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்கும். இது நல்லா ஸ்பேஷியஸான கிச்சனாக இருக்குது அப்படின்றதுனால நல்ல லுக் இருக்கும். சாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லாபில் வந்து ஒரு 4 சாக்கெட் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வால்லையும் வந்து டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே இந்த வீட்டில் எனக்கு இன்னொரு பிடித்த பகுதி, ஃப்ளோர் பிளான் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு காரணமும் இதுதான். மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்த உடனே அந்த ஃபஸ்ட் பெட்ரூமுக்கு அப்படியே அடுத்து வந்து ஒரு ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட்டை பொறுத்த வரைக்கும் வாஷ் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் இருக்கா, 2 வாஷிங் மிஷின் நீங்கள் வச்சுக்கலாம். லாஃப்ட்டுக்கு மேலே இன்வெர்ட்டருக்குள்ளே ப்ரொவிஷன் இருக்குது. வாஷ் பேஷனுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு வாஷ் பேஷன் வந்துடும். எல்லா வாஷ் ஏரியா சம்மந்தப்பட்ட ஐட்டமும் ஒன் சைடாக வந்துருச்சு இல்லையா. இது நல்ல ஒரு ஸ்பேஸ் யூட்டிலைசேஷனாக நான் பார்த்துருந்தேன். நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னாலும் இது யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின், இன்னொரு டிஷ் வாஷர் கூட இங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வாஷ் ஏரியா இந்த ஆஃப் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன் பாத் இருக்குது.
பேரியர் பேனலில் சிங்கிள் மவுண்ட் கிளாசெட்டுங்க. 7 feet வரைக்கும் வால்டேஜ் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரிலோட இருக்குது. உங்களுக்கு வால் மிக்ஸ் இருக்குது. 2-in-1 வால் மிக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்தியன் ஸ்டைல் கிளாசெட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே, அது நீங்கள் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் புக் பண்ணியிருந்தால் உங்களுக்கு இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த வாஷரே ஆஃப் செட்டுக்கு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு இந்த காமன் பாத்துக்கு பக்கத்தில் 16 அடிக்கு 9 அடி சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வித் கிரிலோட இருக்குது, கொசுலையோட இருக்குது. இது கார்னரில் இருக்கக்கூடிய பெட்ரூமும் கூட, ஃப்ரண்ட் ஃபேசிங் பெட்ரூமும் கூட. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் தான் கவர் பண்ணிக்கணும். இப்போ இந்த வீட்டில் இன்னும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பகுதி இந்த பால்கனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 3rd பெட்ரூம். இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் 13க்கு 12.25 ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. கொசுலையோட இருக்குது. லாஃப்ட் அண்ட் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஓப்பனாக இருக்குங்க. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் இருக்குது. இந்த வீடு 3 BHK 3 டாய்லெட். வாஷ் பேஷன் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட், சிங்கிள் மவுண்ட் கிளாசெட் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது. இந்த அட்டாச் பாத் பக்கத்துலேயே இந்த பெட்ரூம்னுடைய பால்கனி இருக்குங்க. ஆண்டில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. வித் கிளாஸோடு இருக்குது. ஆப்போசிட்லாம் வீடுகள் இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். பக்கத்தில் வந்து ஒரு கால்வாயும் இருக்குங்க. மெயினுக்கான ரொம்ப பக்கம். கண்டிப்பாக நீங்கள் சைட்வைஸ் வந்து பார்க்கும்போது இவ்வளோ பக்கமாக அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம 3 BHK பார்த்தாச்சு. ரேட்டை சொல்லிட்டு நான் 2 BHK காட்டுறேன். இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் பேசிக் காஸ்ட் 7,400 rupees கோட் பண்ணியிருக்காங்க விஜே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரக்டாக பிள்ளைனுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். மறந்துடாதீங்க, இப்போ நான் சொன்னது பேசிக் காஸ்ட்டுங்க. அடிஷ்னல் சார்ஜஸ் இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸுமே இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற பில்டர் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். இப்படி இருக்கும்னு நினச்சேன், அப்படி இருக்கும்னு நினச்சேன் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த லிஃப்ட்டுக்கு பக்கத்துலேயே, இந்த லிஃப்ட்லேருந்து வெளில வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்கக்கூடிய பேக் சைட் 2 BHK இருக்குது. மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. வாங்க மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே ஒரு ஹால் இருக்குங்க. 10 அடிக்கு 14 அடி சைஸில் இந்த ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் 928 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட். UDS 39.5%. இந்த மெயின் டோர் வாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் இந்த ரைட் ஹேண்ட் சைட் வால்லையும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவாகவே கொடுத்துருக்காங்க. இது நான் ஓகே நல்லா பண்ணியிருக்காங்களே, அப்போ பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. ஒரு சைடெல்லாம் ஒரு சில பில்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நீங்கள் வைக்கணும்னா இங்கே தான் வைக்கணும். எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் என்ன தான் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜாக இருந்தாலும் வாங்கினதுக்கப்புறம் உடச்சி டெமாலிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடர்பாடுகள் உங்களுக்கு தேவை இருக்காது. இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது கூட உங்களுக்கு வயரிங் அதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். இந்த ஹாலில் இருந்து இது கிச்சனுங்க. 9.25க்கு 11 அடி சைஸில் இந்த கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்லாப்ல கிரனைட் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்கு. எல் டைப் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் 1 சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட இருக்கு. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்பேஸும் இருக்கு. இந்த மெயின்டோலேருந்து உள்ளே வந்தோம் இல்லையா, மெயின்டோவில் உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வாஷ் ஏரியா இருக்குங்க. அதாவது வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் இருக்கு. லாஃப்ட்டுக்கு மேலே இன்வெர்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வாஷ் ஏரியாவில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் இருக்குது. காமன் பாத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல சொரசொரப்பான ஃப்ளோர் டைல்ஸ் இருக்குது. வால் டைல்ஸை பொறுத்த வரைக்கும் 7 feet வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கிளாசெட் ஏரியா செப்பரேட்டாக இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் டைமென்ஷன் வைஸில் க்ளோஸாக வருது அப்படின்றதுனால ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் பண்ணணும் காரணமாக உங்களுக்கு காமன் பாத் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆஃப் செட் வந்து வர மாதிரி தான் இருக்குது. பட் ஓகே, நல்ல ஒரு ஸ்பேஸ் தான். 3-in-1 வால் மிக்ஸ் இருக்குது. 2-in-1 வால் மிக்ஸ் இருக்குது. இப்போ இந்த வீட்லேயே எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி என்னதான் இது வந்து ஒரு 2 BHKவாக இருந்தாலும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹாலுக்கு ஆஃப் செட், இந்த ஆஃப் செட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் 13 அடிக்கு 11 அடிங்க. இந்த பெட்ரூமில் 2 யூபிவிசி விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. கோசோலையோட இருக்குது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ரெண்டுமே ஓப்பனாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் இருக்குது. சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் சாக்கெட்ஸ், வால் மிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இந்த டிவி ப்ரொவிஷன் வாலுக்கு பேக் சைடில் இது செகண்ட் பெட்ரூம். 10 அடிக்கு 10 அடி. இந்த பெட்ரூமில் 1 சைடு யூபிவிசி விண்டோ இருக்குது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ரெண்டுமே ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு அடிஷ்னலாக ஒரு சைட் பால்கனி கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் துணி துவச்சி கூட காய போட்டுக்கலாம். வெளியில் திறக்கணுமா? ஓகே, இந்த ப்ராஜெக்ட்டை உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 7,400 rupees. இது பேசிக் காஸ்ட். கால் பண்ணி பேசிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். நம்ம பல்லாவரம் குன்றத்தூர்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நம்ம ஏர்போர்ட்லேருந்து 3.6 kilometers தூரத்தில் அமைஞ்சிருக்கு. ஜிஎஸ்டிலேருந்து 1.8 kilometers தூரத்தில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் பல்லாவரம் குன்றத்தூர்லேருந்தும் அசஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லத்தம்பி ரோட்லேருந்து அசஸ் பண்ணிக்கலாம். லொக்கேஷன்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எந்த டவுட்ஸ் ஆனாலும் நீங்கள் அதில் கோத்ரூ பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி வேற லெவல் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா.
பை பாய்.